பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அவருடைய கிருபை உங்களோடு கூட இருக்கட்டும் என்று நான் வாழ்த்துகிறேன். அவருடைய வார்த்தையை தியானிக்கலாமா? ஆயத்தமாக இருக்கிறீங்களா? கர்த்தர் நம்மோடு கூட பேசுவாராக. இந்த செய்தி ஆதாரமாக சில வசனங்களை நாம் முதலாவது வாசிப்போம். ரோமர் 4 அதிகாரம் 6 புக் ஆஃப் ரோமன்ஸ் சாப்டர் 4 verse 6. ரோமர் 4 அதிகாரம் 6 நான் வாசிக்கிறேன். அந்தபடி கிரியைகள் இல்லாமல் தேவனாலே நீதிமான் என்று எண்ணப்படுகிற மனுஷனுடைய பாக்கியத்தை காண்பிக்கும் பொருட்டு. இந்த வார்த்தைகளை கவனியுங்கள். கிரியைகளினால் அல்லாமல் தேவனாலே நீதிமான் என்று பண்ணுகிற மனுஷனுடைய பாக்கியத்தை காண்பிக்கும் பொருட்டு. கிரியை இல்லாம நீதிமானா மாறுறாங்களா? அந்த மனுஷனுடைய பாக்கியங்கள் என்ன? இதில் ஒரு வார்த்தை போடப்பட்டிருக்கிறது, நீதி, நீதிமான். அப்படியே நாம் ரோமர் 10 அதிகாரத்தை திருப்பிக் கொள்வோம். ரோமர் 10 அதிகாரம் 3 முதல் கவனியுங்கள். நான் வாசிக்கிறேன். ரோமன் சாப்டர் 10 verses 3 following. எப்படி என்றால், அவர்கள் தேவ நீதியை அறியாமல் தங்கள் சுய நீதியை நிலைநிறுத்த தேடுகிறபடியால் தேவ நீதிக்கு கீழ்ப்படியாதிருக்கிறார்கள். 4 விசுவாசிக்கிற எவனுக்கும் நீதி உண்டாகும்படிக்காக கிறிஸ்து நியாயப்பிரமாணத்தின் முடிவாய் இருக்கிறார். 5 மோசே நியாயப்பிரமாணத்தினால் ஆகும் நீதியை குறித்து, இவைகளை செய்கிற மனுஷன் இவைகளால் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறான். 6 விசுவாசத்தினால் ஆகும் நீதியானது கிறிஸ்துவை இறங்கி வர பண்ணும்படி பரலோகத்துக்கு ஏறுகிறவன் யார்? ஜெபிக்கலாமா? அன்பு தகப்பனே, இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். இந்த ஆசீர்வாதமான நேரத்திற்காக நன்றி. உம்முடைய வார்த்தைகளை தியானிப்பது, உம்முடைய பாதத்தில் உட்கார்ந்து உம்முடைய சத்தத்தை கேட்பது, அது எங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற நல்ல தருணம். தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொள்ளுகிற ஒரு நேரம். இந்த நேரத்தில் எங்களோடு கூட கர்த்தர் பேசும். உம்முடைய நாம மகிமைப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். பிரைஸ் தி லார்ட். மீண்டும் ஒரு விஷயம் உங்களை வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் இன்றைக்கு வாசித்த இந்த வசனங்களில் மிக முக்கியமான ஒரு வார்த்தை வாசிக்க கவனித்தோம், நீதி. நீதி. பாரத்தோட பவுல் ஜனங்களுக்கு எழுதும்போது, இஸ்ரவேல் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பதே என் இருதயத்தின் விருப்பம், நான் தேவன் நோக்கி செய்யும் விண்ணப்பமா இருக்குது. அதெல்லாம் சொல்லிட்டு சொல்றாரு, சுய நீதியை அவங்க நிலைநிறுத்த தேடுறாங்க, தேவ நீதி அவங்க தேடல, விசுவாசனாலும் உண்டாகும் நீதி அவங்க தேடணும் என்று சொல்லி பாரத்தோட பேசிக் கொண்டிருக்கிறார். நான் முதலாவது ஒரு வசனத்தை அருமையாய் வாசிக்க கவனித்தோம். அதாவது நீதிமான் என்று எண்ணப்படுகிற மனுஷனுடைய பாக்கியத்தை. இந்த நேரத்தில் நாம் தியானிக்க போகிற வார்த்தை நீதிகரிப்பின் பலன்கள். நீதிகரிப்பின் பலன்கள் என்கிற தலைப்பில் நான் உங்களோடு கூட கர்த்தருடைய வார்த்தை பேச இருக்கிறேன். நீதிகரிப்பு, நீதி. விசுவாசனால் நீதிமான் பிழைப்பான். இப்படி நீதிமானுக்குரிய ஆசீர்வாதங்களை பார்க்கிறோம். நீதிமான் படையை போல செலுத்தி லீபனோனுள்ள கேதுருவை போல வளருவான். நீதிமான் திட அஸ்திபாரம் உள்ளவன். நீதிமானுடைய முடிவு சமாதானம். இப்படி நீதிமானை குறித்து வேதத்தில் பல வசனங்கள் போடப்பட்டிருக்கிறது. நாம் கவனிக்க போகிறோம் நீதிகரிப்பின் பலன்கள் என்ன. சில காரியங்கள் உங்களோடு கூட நான் கற்றுக் கொடுக்கிறேன். அதற்கு முன்பதாக நீதிகரிப்பை குறித்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். நீதிகரிப்பு. நீதிகரிப்பு என்கிற வார்த்தை கிரேக்க பதத்தில், அதாவது புதிய ஏற்பாடு கிரேக்க பதத்திலிருந்து மூலபாசியாகி கிரீக், கிரேக்க பதத்திலிருந்து மொழிபெயர்க்கப்பட்டது. பழைய ஏற்பாடு எபிரேய மொழியிலிருந்து மொழிபெயர்க்கப்பட்டது. இந்த நீதிகரிப்பு என்கிற இந்த வார்த்தைக்கு புதிய ஏற்பாடு அர்த்தம், கிரேக்க மொழியில் உள்ள அர்த்தம் டிக்கையோசிஸ் என்கிற வார்த்தை. டிக்கையோசிஸ் என்கிற வார்த்தை இருக்கிறது. அதனுடைய அர்த்தம் என்னவென்று சொன்னால், நீதிமான் என்று விளம்பரம் செய்தல். பாவியான மனுஷன்தான், துன்மார்க்கமான மனுஷன்தான், தகுதி இல்லாதவன் தான், ஆனால் நீதிமான் என்று விளம்பரம் செய்தல் என்று அந்த டிக்கையோசிஸ் என்கிற வார்த்தையுடைய அர்த்தம். இன்னும் மேல நீங்கள் கவனியுங்கள். இது நீதிமன்ற விசாரணையின் போது பயன்படுத்த வேண்டிய சொல். இந்த வார்த்தை டிக்கையோசிஸ் என்கிற வார்த்தை நீதிமன்ற விசாரணையின் போது பயன்படுத்த வேண்டிய சொல். நமக்கு வேதத்தில் பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாடு என்று இருக்கிறது. கவனிப்போம். பழைய ஏற்பாட்டின்படி பார்த்தா, தேவனை நீதிபதியாகவும் மனிதனை குற்றவாளியாகவும்
நியாயப்பிரமாணத்தை சட்ட நீதிமன்ற காட்சியாகவும் கொஞ்சம் அப்படியே யோசிச்சு பாருங்க. இமேஜின் பண்ணுங்க, ஜஸ்ட் இமேஜின், கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க. தேவன் நீதிபதி, அங்க கொடுக்கப்பட்டிருக்கிற 619 பிரமாணங்கள், சட்ட திட்டங்கள், நியாய பிரமாணங்கள், அது வந்து சட்ட புத்தகம். எப்படி ஒரு ஜட்ஜ் சட்ட புத்தகம் வச்சிருப்பாங்களோ அதே போல சட்ட புத்தகமாகவும், மனிதர்கள் எல்லாம் குற்றவாளி. நியாயப்பிரமாணத்தின் காலத்தில் அப்படித்தான், மனிதன் குற்றவாளி. எந்த ஒரு பாவம் பண்ணாலும் அது கண்ணுக்கு கண் பல்லுக்கு பல், இப்படிப்பட்ட பிரமாணம் இருந்தது. தேவனுடைய கோபம் வெளிப்படும், தேவன் கடிந்து கொள்வார், மிக எரிச்சல் உள்ள தேவனா இருக்கிறார் என்றெல்லாம் எழுதப்பட்டிருக்கிறது. கவனிப்போம், பாவத்தை வெளிப்படுத்திய நியாயப்பிரமாணத்துக்கு முன் கதியற்ற குற்றவாளியாக மனிதன் தலை குனிந்து நிற்கிறான். தேவனோ தூய நீதிபதியாக வீற்றிருக்கிறார். பழைய ஏற்பாடு பிரமாணத்தின்படி தேவன் நீதிபதியா, தூய நீதிபதியா வீற்றிருக்கிறார். நியாயப்பிரமாணத்துக்கு முன்னாடி குற்றம் செய்த மனிதன் தலை குனிஞ்சு ஒரு பாவியா நிற்கிறானாம். ஆனால் புதிய ஏற்பாட்டில் வரும்போது வித்தியாசமான ஒரு பகுதி நடக்கிறது. குற்றவாளியின் இடத்தில் ஒரு பரிசுத்தம் உள்ள மனிதன் நியாயப்பிரமாணத்தை முற்றும் நிறைவேற்றி நிற்கிறார். கவனிங்க, குற்றவாளி நிற்க வேண்டிய இடத்துல, பாவி நிற்க வேண்டிய இடத்துல, குற்றவாளி கைதி நிற்க வேண்டிய இடத்துல ஒரு பரிசுத்தம் உள்ள மனிதன் வந்து நிற்கிறார். நியாயப்பிரமாணத்தை முற்றும் நிறைவேற்றி நிற்கிறார். இங்கு மனிதன் கிரியை செய்யவில்லை, இயேசுவை விசுவாசித்து அறிக்கை இடுகிறான். அது அவனை நீதிகரிக்க போதுமாயிற்று. ஆண்டவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. நான் உங்களோடு கூட சில வசனங்கள் மூலமாய் நான் கற்றுக் கொடுக்கிறேன், கவனியுங்கள். புதிய ஏற்பாட்டில் சொல்லும் போது இயேசு எனக்காக இந்த பூமிக்கு வந்தார், நமக்காக இந்த பூமிக்கு வந்தார். ஏன்? என்னை மீட்பதற்கு. பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு இந்த பூமிக்கு வந்தார். பாவத்தில் இருக்கிற ஜனங்கள் ரட்சிக்கும்படிக்கு இயேசு பிறந்தார் என்று பார்க்கிறோம். பாவி நிற்க வேண்டிய இடத்தில் ஒரு பரிசுத்தம் உள்ளவர் இயேசு அந்த மனிதன் நிற்க வேண்டிய இடத்துல வந்து நின்றார், நியாயப்பிரமாணத்தை முற்றும் நிறைவேற்றும்படிக்கு. அப்ப சொல்ல முடியும், நம்முடைய கிரியையினால் நாம் நீதிமானாக்கப்படவில்லை, நம்முடைய நற்கிரியினால் நாம் நீதிமானாக்கப்படவில்லை. ஒன்று மாத்திரம், தேவ கிருபையினால் என்னுடைய பாவத்தை சுமந்து, என்னுடைய அக்கிரமத்தை சுமந்து, என்னுடைய பாடுகளை சுமந்து, என்னுடைய அந்தரங்க பாவங்கள் எல்லாவற்றையும் அவர் சுமந்தார். பாவம் இல்லாதவர், பாவம் செய்யாதவர், பாவம் அறியாதவர், தாம் பாவி என்று அவர் அழைக்கப்பட்டார், நம்மை நீதிகரிப்பு கொடுப்பதற்கு. இதான் நீதிகரிப்புடைய அர்த்தம். ரோமர் 3:24 இலவசமாய் அவருடைய கிருபையினாலே கிறிஸ்து இயேசுவில் உள்ள மீட்பை கொண்டு நீதிமானாக்கப்பட்டிருக்கிறீங்க. பாருங்க, இலவசமாய் அவருடைய கிருபையினாலே. நம்முடைய கிரியையினால் நீதிமானாக்கப்படல. யாரும் நல்லவங்க கிடையாது, யாரும் பரிசுத்தவங்க அல்ல. எல்லோரும் பாவம் செய்து தேவ மகிமையற்றவங்க ஆயிட்டோம். எல்லோரும் பாவிகள் தான். ஏதோ நம்முடைய சுய அறிவினால், சுய பலத்தினால், சுய கிரியையினால் நாம் நீதிமானாக்கப்படல. ஒன்றே ஒன்று தான், இயேசு கிறிஸ்துவுடைய கிருபை. அவருடைய கிருபையினால் நாம் நீதிமானாக்கப்பட்டிருக்கிறோம். ஆண்டவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ரோமர் 3:28 வாசிக்க கவனியுங்கள். ஆதலால் மனுஷன் நியாயப்பிரமாணத்தின் கிரியைகள் இல்லாமல் விசுவாசத்தினாலே நீதிமானாக்கப்படுகிறான் என்று தீர்க்கிறோம். நியாயப்பிரமாணத்தின் கிரியையினால் இல்ல, விசுவாசத்தினாலே நீதிமானாக்கப்படுகிறான். நியாயப்பிரமாணத்தின் கிரியை, அதை செய்யணும், இது பண்ணணும், அப்படி பண்ணணும், மிருகத்தை கொண்டு அடிக்கணும் இல்ல. தேவனுடைய கிருபையினால் விசுவாசத்துக்கு நீதிமானாக்கப்படுகிறோமா? எப்படி நீதிகரிக்கப்படுகிறோம்? கர்த்தருடைய கிருபையினால். நாம் விசுவாசித்து இயேசு எனக்காக இந்த பூமிக்கு வந்தார், என்னுடைய பாவங்களை சுமந்தார், என்னுடைய பாடுகளை சுமந்தார் என்று நாம் விசுவாசிக்கும் போது நமக்கு இரட்சிப்புக்கு அது ஏதுவாக மாறுகிறது. இந்த கருமையானவர்களே, நாம் இன்றைக்கு நம் மார்பை தட்ட முடியாது, நாம் நம்மை மிகைப்படுத்தி சொல்ல முடியாது. நம்முடைய நீதியெல்லாம் அழுக்கான கந்தைகள் என்று சொல்லப்படுகிற நம்முடைய நீதியெல்லாம் அழுக்கான கந்தைகள்ங்க. Because of his righteousness, because of his justification, நீதிகரிப்பை நாம் பெற்றிருக்கிறோம். காரணம் கிருபையினால். ரோமர் 8:33 தேவன் தெரிந்து கொள்ளப்பட்டோர் மேல் குற்றம் சாட்டுகிறவன் யார்? தேவனே அவர்களை நீதிமான்களாக்குகிறவர். அப்ப நீதிமானா மாற்றுகிறது யார்? தேவன், இயேசு கிறிஸ்து. ஒருவரும் குற்றம் சாட்ட முடியாது. நான் பாவியா இருக்கிறனே, இப்படி துரோகியா இருக்கிறனே, என்னை விடுவிக்க யார் உண்டு யோசிக்கிறீங்களா?
நம்மை விடுவிக்க இயேசு உண்டு. கிருபையாய் அவர் வெளிப்பட்டார். அவரை விசுவாசிங்க. என் பாவங்களை மன்னியும் என்று சொல்லுங்க. நான் தொடர்ச்சியாக உங்களோடு கூட பேசுகிறேன். ரோமர் 5ஆம் அதிகாரத்தில் சில காரியங்கள் இருக்கிறது, கவனிப்போம். ரோமர் 5ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம், இவ்விதமாய் நாம் விசுவாசத்தினாலே நீதிமானாக்கப்பட்டிருக்கிறபடியால், பாருங்க, விசுவாசத்தினாலே நாம் நீதிமானாக்கப்பட்டிருக்கிறோமா. 9ஆம் வசனம், ரோமர் 5ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம், இப்படி நாம் அவருடைய இரத்தத்தினாலே நீதிமானாக்கப்பட்டிருக்கிறபடினால், அவருடைய இரத்தத்தினாலே நாம் நீதிமானாக்கப்பட்டிருக்கிறோமா. வசனம் 19ஆம் வசனம், அன்றியும் ஒரே மனுஷனுடைய கீழ்ப்படியாமையினாலே அநேகர் பாவிகளாக்கப்பட்டது போல ஒருவருடைய கீழ்ப்படுதினாலே அநேகர் நீதிமானாக்கப்படுவார்கள். இயேசு கிறிஸ்துடைய கீழ்ப்படிதலினால் நீதிமானாக்கப்பட்டிருக்கிறோம். நம்முடைய விசுவாசனால் நீதிமானாக்கப்பட்டிருக்கிறோம். இயேசுவின் இரத்தத்தினால் நீதிமானாக்கப்பட்டிருக்கிறோம். நான் நல்லவன், நான் பெரியவன், நான் வல்லவன், நான் எல்லாம் பரிசுத்தமுள்ளவன் என்று சொல்லி நம் மார்பை தட்ட முடியாது. பரிசுத்தமாக இன்னும் பரிசுத்தமாகட்டும், நீதி செய்கிறோம் இன்னும் நீதி செய்யட்டும். நாம் இன்னும் சுத்திகரிப்பை பெற்றுக் கொண்டிருக்கிறோம். நாம் கர்த்தருக்குள் இன்னும் வளர்கிறோம். நீதிகரிப்பை கொடுப்பதற்கு அவர் வெளிப்பட்டார். நங்களோடு கூட நீதிகரிப்பின் பலன்களை குறித்து நங்களோடு கூட பேசுகிறேன். நீங்கள் கவனிக்கும்படி நான் தயவாக கேட்கிறேன். நீதிகரிப்பின் பலன்கள் என்ன? முதலாவது, ரோமர் 8ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம், 33ஆம் வசனம், 34ஆம் வசனம். ரோமன்ஸ் சாப்டர் 8 verses 1, 33 and 34. ஆனபடியால் கிறிஸ்து இயேசுக்குள் பட்டவர்களாய் இருந்து மாம்சத்தின்படி நடவாமல் ஆவியின்படியே நடக்கிறவர்களுக்கு ஆக்கினை தீர்ப்பு இல்லை. பாருங்க, கிறிஸ்து இயேசுக்குட்பட்டவர்களாய் இருந்து மாம்சத்தின்படி நடவாமல் ஆவியின்படி நடக்கிறவர்களுக்கு ஆக்கினை தீர்ப்பு இல்லை. ஆக்கினை தீர்ப்பு இல்லை அப்படி என்றால் நரக தண்டனை. You are saved from the penalty of sin. பாவத்தின் தண்டனையிலிருந்து விடுவிக்கப்படுகிறோம். நீதிகரிப்புடைய பலன் அதுதான். இயேசு எனக்காக இந்த பூமியில வெளிப்பட்டார். என்னுடைய பாவத்தை அவர் சுமந்தார். ஏன் தெரியுமா? நரகத்திலிருந்து நாம் விடுவிக்கப்படுகிறோம். முதலாவது ஆசீர்வாதம் அதுதான். வசனம் 34ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன், கவனிங்கள். ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறவன் யார்? கிறிஸ்துவே மரித்தவர், அவரை எழுந்தும் இருக்கிறவர், அவரை தேவனுடைய வலது பாரசிலும் இருக்கிறவர், நமக்காக வேண்டுதல் செய்கிறோம் அவரே. முந்தின வசனம் பார்க்கிறோம், தேவன் தெரிந்து கொள்ளப்பட்ட மேல் குற்றம் சாட்டுகிறவன் யார்? தேவனை அவர் நீதிமானாம் ஆக்குறவர். அப்புறம் பாருங்க, ஆக்கினைக்குள்ளாய் தீர்க்கிறவன் யார்? ஆக்கினைக்குள்ளாய் ஒருவரும் தீர்க்க முடியாது. நீதிகரிக்கப்படும் போது முதலாவது பலன் என்ன தெரியுமா? நரக தண்டனையிலிருந்து விடுவிக்கப்படுகிறோம். இயேசுவே வழி பரலோகத்திற்கு, இயேசுவே சத்தியம், இயேசுவே ஜீவன். என்னையில ஒருவன் பிதாவிடத்தில் வரான் என்று சொல்லியிருக்கிறார். ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ண பேசுகிற ஒரு வழியா இருக்கிறார் இயேசு. பரலோகம் நரகம் என்பது உண்மை. நீதிகரிப்பை நாம் பெறவில்லை என்று சொன்னால் நமக்கு நரகம். நீதிகரிப்பை பெறும்போது நமக்கு பரலோகம் கிடைக்கிறது. ரோமர் 5ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம், தாம் இப்படி நாம் அவருடைய இரத்தத்தினாலே நீதிமான்களாக்கப்பட்டிருக்க கோபாக்கினைக்கு நீங்களாக அவராலே நாம் ரட்சிக்கப்படுவது அதிக நிச்சயமாமே. அருமையான ஒரு வசனம். இரண்டாவது நீதிகரிப்பின் பலன் என்னவென்றால், தேவனுடைய கோபாக்கினையிலிருந்து நாம் ரட்சிக்கப்படுகிறோம். தேவன் அவ்வளவு கோபம் உள்ளவர், எரிச்சல் உள்ள தேவனா இருக்கிறாராம், பட்சிக்கு அக்னியா இருக்கிறாராம். தேவனுடைய கோபாக்கினை பெருகிக் கொண்டிருக்கிறது தேசத்தில். சோதோம் கொமோரா மேல் தேவனுடைய கோபம் வெளிப்பட்டது. நோவா இருந்த காலத்தில் தேச பூமி எல்லாம் சீர்கெட்டது, கொடுமையினால் நிறைந்தது. தேவன் தேசத்தை அழிக்க திட்டமிட்டார். தேவனுடைய கோபம் வெளிப்பட்டது. நினைவே பட்டணம் மேல் தேவ கோபம் இருந்தது. கர்த்தர் இறங்கினார். கடைசி நாட்கள் குமாரன் கோபம் கொள்ளாமல் நீங்கள் வழியிலே அழியாமல் இருக்கும்படிக்கு அவர் பாதத்தை முத்தம் செய்யுங்கள். கொஞ்ச காலத்தில் அவருடைய கோபம் பற்றி எரியும். அவரை அண்டிக் கொள்கிற யாவரும் பாக்கியவான்கள் என்று வேதம் சொல்லுகிறதே. தேவ கோபாக்கினை நாள் வரப்போகிறது. இனி சம்பவிக்க போகிற இவளுக்கெல்லாம் தப்பணும். தேவ கோபாக்கினை நாம் விடுவிக்கப்பட வேண்டும். அன்றைக்கு லோத்து குடும்பம் விடுவிக்கப்பட்டது. ஆபிரகாம் நினைத்தார், ஆண்டவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. இரண்டாவது பிரதிபலன் என்ன தெரியுமா? இப்படி நாம் அவருடைய இரத்தத்தினாலே நீதிமான்களாக்கப்பட்டிருக்க கோபாக்கணைக்கு நீங்களாக அவரால் ரட்சிக்கப்படுவது அதிக நிச்சயமே. இரத்தத்தினால் நீதிமானாக்கப்பட்டிருக்கிறோம். இந்த நீதிமானாக்கப்பட்ட நிமித்தமாய் தேவ கோபாக்கிலிருந்து நாம் விடுவிக்கப்படுகிறோம். 10 வாதைகளை எகிப்து தேசத்துக்கு அனுப்பினார். இந்த 10வது வாதை அனுப்பும் போது அது இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சேர்த்துதான்.
பஸ்கா ஆட்டுக்குட்டி அடித்து ரத்தத்தை நிலைக்காலில் பூசணும். சங்காரதூதன் வரும்போது உருவின பட்டயத்தோடு வரும்போது யாரால் வீடுகளாம் ரத்தம் பூசப்பட்டிருக்கதோ அவர்கள் எல்லாம் அழிக்காமல் இருப்பான். தேவ கோபாக்கினை வந்து வெளிப்படும் போது அன்றைக்கு ரத்தம் யார் வீட்டில் பூசப்பட்டதோ அவங்க வீட்டில் தலைப்பிலை சங்காரம் ஏற்படவில்லை. தேவ கோபாக்கு நாள் வரும்போது இயேசுவின் ரத்தத்தை தெளித்தவர்கள், இயேசுவின் ரத்தத்தை பூசப்பட்டவர்கள், இயேசுவின் ரத்த கோட்டைகள் வந்தவர்கள் மீட்கப்படுவார்கள் என்பதை நாம் பார்க்கிறோம். மூன்றாவது ரோமர் 4:6-7. அந்தபடி கிரியைகள் இல்லாமல் தேவனாலே நீதிமான் என்று பண்ணுகிற மனுஷனுடைய பாக்கியத்தை காண்பிக்கும் பொருட்டு 7 எவருடைய அக்கிரமங்கள் மன்னிக்கப்பட்டதோ, எவருடைய பாவங்கள் மூடப்பட்டதோ அவர்கள் பாக்கியவான்கள். பாருங்க, பாவங்கள் மன்னிக்கப்பட்ட பாக்கிய நிலை கிடைத்தது. பாவிகள், ஐயோ என்னை யார் மன்னிப்பா? இயேசு பாவத்தை மன்னிக்க வெளிப்பட்டார். பாவத்தை மன்னிக்கிற அதிகாரம் அவருக்கு இருக்கிறது. பாவத்தை வெறுத்து பாவியை நேசிக்கிற கர்த்தர் அவர் மன்னிக்கிறார். 7 முறை மன்னிக்கணும் என்று சொல்லிக் கொடுத்தார். சிலுவையில பாருங்க, தாங்கள் செய்வது என்னதென்று அறியாதிருக்கிறார்கள், இவர்களுக்கு மன்னியும் என்று மன்னித்தார். He forgiven all the people. He forgave all the sinners. இன்றைக்கும் அவர் உங்களை மன்னிக்க முடியும். கொடூரமான பாவிகளா இருக்கலாம், ரகசிய பாவத்தில் இருக்கலாம், அவர் அக்கிரமங்களை மன்னிக்கிறாரோ, எவருடைய பாவங்கள் மூடப்பட்டதோ அவர்கள் பாக்கியவான்கள். காரணம், நீதிமானாக்கப்பட்டவருடைய பாக்கியம் பாவங்கள் மன்னிக்கப்பட்ட நிலைமை. 4 ரோமர் 5:1. இவ்விதமாக நாம் விசுவாசத்தினாலே நீதிமானாக்கப்பட்டிருக்கிறபடியால் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனிடத்தில் சமாதானம் பெற்றிருக்கிறோம். பாருங்க, விசுவாசத்தினாலே நீதிமானாக்கப்பட்டிருக்கிறபடியால் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனிடத்தில் சமாதானம் பெற்றிருக்கிறோம். நீதிகரிப்புடைய பலன் என்ன தெரியுமா? சமாதானம். உலகம் கொடுக்கிற பிரகாரம் நான் உங்களுக்கு கொடுக்கிற சமாதானம் உலகம் கொடுக்கிற பிரகாரம் அல்ல என்று சொல்லியிருக்கிறார். என்னுடைய சமாதானத்தை வைத்துட்டு போகிறேன் என்று சொன்னவர், உங்களுக்கு சமாதானம் உண்டாகட்டும் என்று சொன்னவர், சமாதான பிரபு பிறந்திருக்கிறார். சமாதான காரணர், சமாதானத்தின் தேவன். நடுசுவரா என்ற பகை அவர் முறித்து போட்டு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது என்று பார்க்கிறோம். சமாதானத்தின் தேவன் அவர். நீதிகரிப்பின் மூலமாய் சமாதானம் கிடைக்கிறது. சமாதானத்துக்கு ஒரே வழி இயேசு கிறிஸ்து. இயேசு சமாதானம் தருகிறவர். நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றை குறித்து ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினால் வேண்டுதல் அவருக்கு தெரியப்படுத்துங்கள். நீங்கள் இப்படி செய்தால் எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் சிந்தையும் இருதயத்தையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாய் காத்துக்கொள்ளும் என்று பார்க்கிறோம். ஆம், அவர் சமாதானம் தருகிறவர். 5 ரோமர் 4:5. ஒருவன் கிரியை செய்யாமல் பாவியை நீதிமானாக்கிறவனிடத்தில் விசுவாசம் வைக்கிறவனா இருந்தால் அவனுடைய விசுவாசமே அவனுக்கு நீதியாக எண்ணப்படும். கிரியை செய்யாமல் பாவியை நீதிமானாக்கிறவனிடத்தில் விசுவாசம் வைத்தல். பாருங்க, கிரியை செய்யாம எந்த பிரச்சனை எதுவுமே பண்ண வேணாம், பண்ணாம கிரியை செய்யாம பாவியை நீதிமானாக்கிறவனிடத்துல விசுவாசம் வச்சா அது நீதியாக எண்ணப்படும். 2 கொரிந்தியர் 5:21. நாம் அவருக்குள் தேவனுடைய நீதியாகும்படிக்கு பாவமறியாத அவரை நமக்காக பாவமாக்கினார். நம் அவருக்குள் நீதிமானா மாற வேண்டும் என்பதற்கு பாவமறியாத அவரை நமக்காக பாவமாக்கினாராம். அப்படினால் எனக்காக அவர் பாவமாக்கினார். 1 கொரிந்தியர் 1:31. அவரே தேவனால் நமக்கு ஞானமும் நீதியும் பரிசுத்தமும் மீட்புமானார். அவரே தேவனால் நமக்கு ஞானமும் நீதியுமாய். இந்த வசனங்களிலிருந்து நாம் கற்றுக்கொள்கிற பகுதி என்ன தெரியுமா? நீதிகரிப்புடைய பலன் என்ன? கிறிஸ்து நமது நீதியானதால் நாம் அவருக்குள் தேவனுடைய நீதியானோம். கிறிஸ்து நமக்குள் அவர் நீதியானதால் நாம் அவருக்குள் தேவனுடைய நீதியாக்கப்பட்டிருக்கிறோம். ஒருவரும் மாறுதட்ட முடியாது. என்னுடைய சுய பலத்தினால், என்னுடைய சுய ஞானத்தினால், என்னுடைய சுய கிரியினால் அல்ல. Because of His grace. அவர் எனக்குள் நீதியானதால். நான் பாவிதான், ஆனால் எனக்குள் அவர் நீதியானார். எனக்குள் அவர் நீதியானார். தீத்து 3:5 கவனியுங்கள். நாம் செய்த நீதியின் கிரியை நிமித்தம் அவர் நம்மை ரட்சிக்காமல். வசனம் மிக மிக முக்கியமான வசனம். நாம் செய்த நீதியின் கிரியை நிமித்தம் அவர் நம்மை ரட்சிக்காமல் தமது இரக்கத்தின்படியே
மறுஜென்மம் முழுக்கினால் பரிசுத்தாவினுடைய புதிதாக்குதலால் நம்மை ரட்சித்தார். தீத்து 3:6 தமது கிருபையினாலே நாம் நீதிமான்களாக்கப்பட்டு நித்திய ஜீவன் உண்டாகும் என்கிற நம்பிக்கையின்படி சுதந்திரராகத்தக்க. அந்த வார்த்தை பாருங்க, நீதிமானாக்கப்பட்டு நித்திய ஜீவன் உண்டாகும் என்கிற நம்பிக்கையின்படி சுதந்திரராகத்தக்கதாக. நீதிகரிப்பின் மூலமாய் கிடைக்கிறது என்ன? நித்திய ஜீவனுக்கு சுதந்திரவாளி ஆகிறோம். ஒரு பிரதானமான வாக்குத்தத்தம் பைபிள் கொடுக்கப்பட்டிருக்கிறது பரிசுத்த வேதாகமத்தில். நித்திய ஜீவனை அளிப்பேன் என்பதே அவர் நமக்கு தந்த வாக்குத்தத்தம். நீதிகரிப்புடைய பலன்கள் பாருங்க, நித்திய ஜீவன், எட்டர்னல் லைஃப், எவர்லாஸ்டிங் லைஃப், நித்தியமாய் வாழ்கிற ஒரு வாழ்க்கை. கர்த்தருடைய வீட்டில் நீடித்த நாட்களாக நான் நிலைத்திருப்பேன் என்று தாவீது சொல்லுகிறார். நீதிகரிப்பு நிமித்தமாய் நித்திய ஜீவன் நமக்கு கிடைக்கிறது. அது நம்முடைய சுய கிரியையினால் அல்ல. அவர் சொல்றார், நம்முடைய நீதியின் கிரியை நிமித்தம் அவன் நம்ம ரட்சிக்காமல். சில நமக்கு நீதியின் கிரியை அதிகமா இருக்குது, பல நீதியின் கிரியை இருக்கிறது. நம்முடைய நீதியின் கிரியினால் அல்ல, நம்முடைய நீதியெல்லாம் அழுக்கான கந்தைகள். ஆனால் கர்த்தர் நம்மை ரட்சித்திருக்கிறார். அது அவருடைய கிருபை, அவருடைய இரக்கத்தினால். நித்திய ஜீவன். நம்முடைய ஓட்டம் பூமியில் முடிய போகிறதில்லை, இதற்கு பின்பதாக ஒரு வாழ்க்கை இருக்கிறது, நித்திய ஜீவன். இயேசு சொல்லுகிறார், நான் வந்தது எதற்கு தெரியுமா? ஜீவன் கொடுக்கும்படிக்கு, அந்த ஜீவன் பரிபூர்ணம் அடையும்படிக்கு வந்தேன் என்று சொல்லுகிறார். அந்த ஜீவனுடைய பரிபூர்ணம் என்ன? நித்திய ஜீவன். நித்திய ஜீவன். நான் பரலோக ராஜ்யம், பரலோக வாழ்க்கை, மறுமைக்குரிய வாழ்க்கை, இந்த நீதிகரிப்புடைய பலன். ரோமர் 8:30 கவனிங்கள். ரோமன்ஸ் 8:30. எவர்களை முன்குறித்தாரோ அவர்களை அழைத்தும் இருக்கிறார், எவர்களை அழைத்தாரோ அவர்கள் நீதிமான்களாக்கி இருக்கிறார், எவர்களை நீதிமானாக்கினாரோ அவர்களை மகிமைப்படுத்தியும் இருக்கிறார். அந்த வார்த்தையை பாருங்க, எவர்களை நீதிமானாக்கினாரோ அவர்களை மகிமைப்படுத்தியும் இருக்கிறார். கடைசியா இந்த பலனை பாருங்கள், எதிர்கால மகிமைக்கு பாத்திரரானோ எவர்களை நீதிமானாக்கினாரோ அவர்களை மகிமைப்படுத்துவார். எல்லோரும் பாவம் செய்து தேவ மகிமை அற்றவர்கள் ஆயிட்டாங்க. இயேசு திரும்ப நமக்கு மகிமையின் சாயலை தரப்போகிறார். இயேசு கிறிஸ்து வரும்போது மறுரூப சாயலை தரித்துக் கொள்ள போகிறோம். கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள், பின் உயிரோடு இருக்கிற நாம் அவரோடு கூட எடுத்துக்கொள்ளப்படுவோம். அவரை போல மாறுவோம், முகமுகமாய் அவரை தரிசிப்போம், மகிமையின் சாயல் நாம் தரித்துக் கொள்வோம். காரணம், நீதிகரிக்கப்பட்டவர்கள் மகிமைப்படுத்தப்படுவார்கள். நீதிகரிப்பின் பலன்களை குறித்து நான் சில காரியம் சொன்னேன். முதலாவதாக, நரக தண்டனையிலிருந்து விடுவிக்கப்படுகிறோம். கோபாக்கணையிலிருந்து ஒரு பெரிய விடுதலை உண்டாகிறது. ஆண்டுடைய கோபாக்கிலிருந்து ஒரு பெரிய விடுதலை உண்டாகுது. அப்படி என்றால் கோபாக்கணை மாறிற்று, என் மேல இருக்கிற அவருடைய கோபாக்கணை மாறிற்று. பாவங்கள் மன்னிக்கப்பட்ட பாக்கிய நிலை கிடைத்தது. நான்காவதாக, தேவனிடத்தில் நமக்கு சமாதானம் கிடைத்தது. ஐந்தாவதாக, கிறிஸ்து நமது நீதியானதால் நாம் அவருக்குள் தேவனுடைய நீதியாயிருக்கிறோம். ஆறாவதாக, நித்திய ஜீவன் உண்டாகும் சுதந்திரராய் நாம் இருக்கிறோம். எதிர்கால மகிமைக்கு பாத்திரவங்களை நாம் இருக்கிறோம். எஸ், ஒரு அண்ணன் தம்பி 2 பேர் இருந்தாங்க, நல்ல சகோதரர்கள். தகப்பன் தாய் இல்லை. தன் தம்பி அண்ணன் நல்லா வளர்க்குறான், படிக்க வைக்கிறான், கல்லூரிக்கு அனுப்புறான் கஷ்டப்பட்டு. இப்படியா, நான் படிக்கல, அப்பா அம்மா இல்லை, தான் சொந்த தம்பிக்கு ஒரு தகப்பனை போல தாயை போல இருந்து நடத்துறான். அவன் படிக்கிற இடங்கள்ல தவறான துன்மார்க்கமான நண்பர்களோடு கூட சேர்ந்து அவன் கொலை செய்ய அளவிற்கு ஒரு பெரிய பாவியாய் மாறிவிட்டான். ஒரு நாள் துணிந்து ஒரு கொலை ஈடுபட்டான். கொலை செஞ்சுட்டு ரத்த வெள்ளத்தில் வீட்டுக்கு வரான். கையில கத்தி இருக்குது, சரீரம் முழுமை ரத்தம் சிந்தி இருக்கிறது. பதட்டப்பட்டு வீட்டுக்கு ஓடி வந்து அண்ணன் பார்க்குறேன், என்ன தம்பி ஆச்சு, என்ன ஆச்சு? சொல்றேன், இப்படி ஒரு காரியம் பண்ணிட்டு மன்னிச்சிடனே. உடனே போலீஸ் வரப்போகிறது. அண்ணன் என்ன திரும்ப பண்ணா, தம்பி ஒரு சட்டையை கலத்து, அந்த சட்டையை அண்ணக்கார வாங்கி போட்டுட்டான். கையில் இருக்கிற கத்தி எடுத்து கையில வாங்கி வச்சுட்டான். இப்பொழுது வெளியிருந்து போலீஸ் அதிகாரிகள் வந்தாங்க. வந்து பார்த்தபோது அண்ணனுடைய கையில கத்தி இருந்தது, சட்டையெல்லாம் ரத்த வெள்ளமா இருந்தது. எந்த ஒரு மறு பேச்சும் பேசாமல் யாருடைய கையில் கத்தி இருந்ததோ, யாருடைய ரத்தம் சட்டையெல்லாம் ரத்தமா இருந்தோ அவனை பிடித்து இழுத்து கொண்டு போனாங்க. தம்பி சத்தம் போடுற, அண்ணே என்ன மன்னிச்சிரு, எனக்காக நான் தான் பாவம் பண்ணேன், உன்னை இழுத்துட்டு போறாங்களே. இதே போலத்தான் இயேசு கிறிஸ்து நீதிகரிப்பை கொடுத்தார்.
நான் ஆக்கினை அடைய வேண்டியவன், நான் பாரத்தை சுமக்க வேண்டியவன், நான் சிலுவை சுமக்க வேண்டியவன், நான் அடிக்கப்பட வேண்டியவன், எனக்காக இயேசு அடிக்கப்பட்டார். அதான் நீதிகரிப்பு. இந்த நீதிகரிப்பு உங்களுக்கு தர ஆயத்தமா இருக்கிறார். எத்தனை பேர் இந்த நீதிகரிப்பின் ஆசீர்வாதத்தை பெற விரும்புகிறீங்க? இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் நீதிகரிப்பின் பலன்களை பெற ஒரு ஆவல் உண்டாவதாக. ஆண்டவரே, நீதிகரிப்பின் பலனை நான் பெறணும். என் மேல கிருபையாயிரும் என்று சொல்லுங்க. என் மேல இரக்கமாயிரும் என்று சொல்லுங்க. என் பாவத்தை மன்னியும் என்று சொல்லுங்க. தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவன் இரக்கம் பெறுவான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இயேசு எல்லா அநியாயத்தையும் நீக்கி உங்களை விடுவிக்க வல்லவரா இருக்கிறார். மேற்குக்கும் கிழக்குக்கும் எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரமாக நம்முடைய பாவம் நீக்கி போட வல்லவரா இருக்கிறார். கார்மேகத்தை போன்று கரைய வைக்கிற தேவன் இருக்கிறார். பாவத்தை முதுகு பின்பதாக போடுகிறவர் இருக்கிறார். யூதாவின் பாவத்தை ஒருபோதும் நினைப்பதில்லை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் மன்னிக்கிறவர், மறக்கிறவர், புறம்பே தள்ளுகிறவர், சமுத்திரத்தின் ஆழத்தில் கொண்டு போய் பாவங்களை போடுகிறவர். ஆண்டவரே, என்ன மன்னியும் அப்பா, என்ன சுத்திகரியும் ஆண்டவரே என்று கேளுங்க. இன்றைக்கு ஒரு பரிசுத்தம் உங்களுக்கு உண்டாக போகிறது. இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்கள் நீக்கி சுத்திகரிக்கும். சகல பாவம். இரத்தாம்பரியாருக்கினுடைய பாவங்களை வெண்மையான பஞ்சை போல மாற்றுகிறவர். ஐயோ, நான் பாவியா இருக்கிறேனே, நான் துரோகியா இருக்கிறேன், என்ன மன்னிப்பாரா என்று கேட்கலாம். ஐயோ, மன்னிப்பதற்காகத்தான் இயேசு வெளிப்பட்டார். பாவங்களை நீக்கி சுத்திகரிப்பதற்காகத்தான் இயேசு இந்த பூமியில வந்தார். நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். பாவ மன்னிப்பை கேளுங்க. ஆண்டவரே, என்ன மன்னியும் ஆண்டவரே, என்னை சுத்திகரியும் ஆண்டவரே, நீதிமானாய் மாற்றுங்க ஆண்டவரே. உம்மை விசுவாசிக்கிறேன். எனக்காக நீர் வந்தீர் என்பதை நான் விசுவாசிக்கிறேன். எனக்காக நீங்க மரித்தீர் என்பதை விசுவாசிக்கிறேன். எனக்காக நீங்க ரத்தம் சிந்திங்க என்பதை நான் விசுவாசிக்கிறேன். எனக்காக நீங்க பாடுபட்டீங்க என்பதை விசுவாசிக்கிறேன். எனக்காக நீ உயிர்த்தெழுந்தீங்க என்பதை விசுவாசிக்கிறேன். என் பாவங்களை சுமந்தீங்க என்பதை விசுவாசிக்கிறேன். என் மேல உம்முடைய கிருபை வெளிப்படட்டும். என் பாவங்களை மன்னிங்க ஆண்டவரே, என் பாவங்களை மன்னிங்க ஆண்டவரே. சுத்திகரிங்கப்பா. எனக்கு நீதிகரிப்பின் பலன் எனக்கு வேணும். நரக தண்டனை நான் விடுவிக்கப்படணும். கோபாக்கனை, என் மேல இருக்கிற கோபாக்கு நீங்கப்பட வேண்டும். என் பாவங்கள் மன்னிக்கப்பட வேண்டும். தேவனே, உம்மிடத்தில் நாங்கள் சமாதானம் பெறணும். ஆண்டவரே, என் வாழ்க்கையில் நீதியாய் மாறி நாங்கள் உம்முடைய வாழ்க்கையில் நீதியாய் மாறணும். நித்திய ஜீவனுக்கு நாங்கள் சுதந்திரவாளியா மாறணும். எதிர்கால மகிமைக்கு பாத்திரவங்களா மாறணும் என்று கேளுங்க. அன்பு தகப்பனே, இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். இந்த ஆசீர்வாதமான நேரத்திற்காய் ஸ்தோத்திரம். இயேசுவை, நீங்க எதுக்கு இந்த பூமிக்கு வந்தீங்க என்பதை நாங்கள் கற்றுக்கொண்டோம். நீதிகரிப்பை கொடுப்பதற்காக, அந்த நீதிகரிப்பின் மூலமாய் உண்டாகிற பலன்களை சுதந்திரிப்பதற்காக இந்த பூமிக்கு நீங்க வந்தீங்க. இந்த வார்த்தை கேட்கிற ஒருவருக்கும் நீதிகரிப்பு உண்டாகட்டும். நீதிகரிப்பின் பலன்களை இவர்கள் சுதந்திரிப்பார்களாக. ஆசீர்வதிக்கிறேன். குடும்பத்தில் விடுதலை உண்டாவதாக. பாவத்தில் இருக்கிற நம்முடைய பிள்ளைகள் பரிசுத்தம் அடைவார்களாக. அக்கிரமத்தில் இருக்கிற தலைமுறைகள் விடுவிக்கப்படட்டும் ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஹல்லேலூயா. இயேசுவின் இரத்தத்தினால சுத்திகரியும், சுத்திகரியும். இன்றைக்கு ஒரு மீட்பை கொடுக்க போறதுக்காய் ஸ்தோத்திரம். சகல பாவங்கள் மன்னிக்கப்படுவதாக. ஹல்லேலூயா. இரத்தாம்பரியாருடைய பாவங்கள் வெண்மையான பஞ்சை போல மாறட்டும். இயேசுவின் நாமத்தில் சுத்திகரிப்பு உண்டாகட்டும். வியாதியின் போராட்டங்கள் மறைவதாக. அடிக்கடி தொந்தரவு பண்ணுகிற பாவக்கிரிகள் இயேசுவின் நாமத்தில் வெளியேறுவதாக. ஒரு விடுதலை உண்டாகட்டும். சிந்தையில் இருக்கிற பாவக்கிரிகள் அழியட்டும். இயேசுவின் நாமத்தில் சுத்திகரிக்க போறதுக்காய் ஸ்தோத்திரம். உம்முடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறேன். பரிசுத்தமாய் வாழ கிருபை தாரும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். Praise the Lord. God bless you.